வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஆசை உண்டு. அது என்ன? என் உழைப்பிற்கு ஏற்ற பணம் கையில் தங்க வேண்டும். கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். இதற்காகத்தான் நாம் ஓயாமல் உழைக்கிறோம். ஆனால் பலருடைய வீட்டில் பணம் வந்த வேகத்தில் கரைந்துவிடும். காரணம் என்ன? நம் முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை. பணத்தை ஈர்ப்பது கலை, அதை தக்க வைப்பது ஓர் அறிவியல் என்று. அந்த அறிவியலின் மிக முக்கியமானதுதான் வாஸ்து மற்றும் தெய்வ வழிபாடு. இன்றைய வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ குபேர பகவானின் சிலையை உங்கள் வீட்டில் எந்த திசையில் எப்படி வைத்தால் மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கும், உங்கள் வீட்டில் செல்வம் எப்படி பெருகும் என்பதை பற்றிய முழுமையான இரகசியமான தகவலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன குபேர பொம்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்றால் நம்ப முடிகிறதா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த ரகசியம் உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நாம் எல்லோரும் செல்வத்திற்கு மகாலட்சுமியைத்தான் வணங்குவோம். ஆனால் அந்த செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்டவர்தான் குபேரர். சுருக்கமாக சொன்னால், மகாலட்சுமி செல்வத்தை உற்பத்தி செய்பவர், குபேரர் அதை விநியோகம் செய்பவர் மற்றும் பாதுகாப்பவர். ட்ரெஷர் ஆஃப் காட்ஸ். சிவபெருமானின் நெருங்கிய நண்பரான குபேரர் கடுமையான தவத்தால் வடக்கு திசைக்கு அதிபதியானார். அதனால்தான் வாஸ்து சாஸ்திரத்தில் வடக்கு திசையை குபேர மூலை என்று அழைக்கிறோம். குபேரரின் கையில் எப்போதும் ஓர் கீரிப்பிள்ளையும் செல்வ கலசமும் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அது எதை குறிக்கிறது என்றால், செல்வத்தை அள்ளி தருபவர் மட்டுமல்ல, அதை வீணாகாமல் பாதுகாப்பவரும் அவரே. எனவே குபேரரை வீட்டில் சரியான முறையில் வைப்பது என்பது பொருளாதாரத்திற்கு ஒரு பாதுகாவலரை நியமிப்பது போன்றது. இப்போ வீடியோவில் மிக முக்கியமான பகுதிக்கு வந்து விட்டோம். குபேர பொம்மையை நாம் எங்கே வைக்க வேண்டும்? குபேரருக்கு உரிய திசை வடக்கு. எனவே உங்கள் வீட்டில் வடக்கு பகுதியில் அல்லது வரவேற்பறையில் வடக்கு சுவரை ஒட்டிய பகுதியில் குபேரரை வைப்பது மிகவும் சிறப்பு. எதை நோக்கி பார்க்க வேண்டும்? இதுதான் பலரும் செய்யும் தவறு. குபேரர் வடக்கு திசையில் இருக்க வேண்டும். ஆனால் அவர் முகம் தெற்கு திசையை நோக்கியபடி இருக்க வேண்டும். அதாவது அவர் வடக்கில் அமர்ந்து தெற்கில் இருக்கும் நம்மை பார்த்து அருள்பாலிப்பது போல வைக்க வேண்டும். குபேர சிலையை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது. அது தெய்வ குற்றம். ஒரு மேஜை மீதோ அல்லது சுவர் அலமாரி மீதோ வைக்கலாம். நம்முடைய கண் மட்டத்திற்கு அல்லது அதற்கு சற்று உயரமாக இருப்பது நல்லது. எந்த இடத்தில் வைக்கலாம்? சிறந்த இடம் பணப்பெட்டி வைக்கும் இடத்திற்கு அருகில் வைக்கலாம். தொழில் செய்யும் இடமாக இருந்தால் கல்லாப்பெட்டிக்கு அருகில் வடக்கில் வைக்கலாம். வெறுமென சிலை வாங்கி வைத்தால் மட்டுமே போதாது. அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அதை எப்படி செய்வது? சுத்தம். குபேரரை வைக்கும் இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தூசி படிய விடக்கூடாது. வாரம் ஒரு முறை, குறிப்பாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சிலையை துடைத்து மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். குபேரருக்கு பிடித்தவை. குபேரருக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும். அவருக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். மிக முக்கியமாக குபேர சிலைக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் சில்லறை நாணயங்கள் மற்றும் பச்சரிசியை போட்டு வைக்க வேண்டும். இது செல்வ ஈர்ப்பை அதிகரிக்கும். குபேர மந்திரம். தினமும் காலையில் குபேரர் முன் நின்று இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். ஓம் யகுஷாயே குபேராயே வைஷ்ணவராயே தனதான்ய தீபதையே. ஒரு ரகசிய டிப்ஸ். குபேரர் சிலைக்கு அருகில் சிறிய அளவில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் போட்டு வைப்பது பணவரவை அதிகரிக்கும்.
ஒரு தாந்திரீக முறையாகும். நண்பர்களே, குபேரரை வைப்பதில் நாம் செய்யும் சில தவறுகள் எதிர்பார்த்த பலனை தராது. சில சமயங்களில் எதிர்மறை விளைவுகளையும் தரலாம். எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்? கழிவறை சோற்றை ஒட்டிய அல்லது கழிவறைக்கு எதிரிலோ கண்டிப்பாக குபேரரை வைக்கக்கூடாது. படுக்கையறை. பொதுவாக படுக்கையறையில் குபேரர் சிலையை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. வரவேற்பறைதான் சிறந்தது. குப்பைகள், உடைந்த பொருட்கள், பழைய துணிகள் குவிந்து கிடக்கும் அசுத்தமான இடங்களில் குபேரரை வைப்பதை தவிர்க்க வேண்டும். பூட்டியே வைப்பது. சிலர் பீரோவுக்குள் வைத்து பூட்டியே வைத்திருப்பார்கள். அப்படி செய்யக்கூடாது. அவர் பார்வை வீட்டில் பட வேண்டும். இருட்டு. குபேரர் இருக்கும் இடத்தில் போதுமான வெளிச்சம் இருக்க வேண்டும். இருட்டான மூலையில் வைக்க வேண்டாம். என்ன நண்பர்களே, இவ்வளவு நேரம் குபேர பகவானை நம் வீட்டில் எப்படி முறைப்படி குடியேற்றுவது என்று பார்த்தோம். நான் சொன்ன இந்த வாஸ்து முறைகளையும் சின்ன சின்ன பூஜை முறைகளையும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகுவதை நீங்களே உணர்வீர்கள். குபேரரின் அருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் உங்கள் இல்லத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும். இதேபோல இன்னும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்